கர்த்தரும் விலையேறப்பெற்ற ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசாயா 9 அதனுடைய 2வது வசனம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்படுகிறது. இங்கே வாழ்கிற தேசத்தை குறித்து ஆவியானவர் முன் அறிவித்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகளைத்தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். தேசம் தங்களுடைய செய்கைகளினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காததினாலும் தேசம் இருண்டு போய் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. எங்கும் பயங்கரங்களும், எங்கும் கொலை பாதகங்களும், எங்கும் தீவிரவாதங்களும் மதவாதங்களும் பெருகி தேசம் மாபெரும் இருளில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் நிறைந்த தேசத்தில் குடியிருக்கிற தேவ ஜனங்கள், அந்த இருள் நிறைந்த தேசத்தில் குடியிருக்கிற ஒரு கூட்டத்தார் மேல் ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த கூட்டத்தார் யார் என்றால், அந்த இருள் நிறைந்த தேசத்திலும் அந்த இருள் பற்றி விடாதபடி அல்லது அந்த இருள் அவர்களை மேற்கொண்டு விடாதபடி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் வேத வசன அறிவோடும் தேவனை சேவித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு சிறு கூட்டத்தாரை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஜனமாக, தேவனை சேவிக்கிறவர்களாக, தேவனுக்குரியவர்களாக நாம் காணப்படுவது உண்மையாயின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தேசத்தில் எவ்வளவு அந்தகார இருள், பிசாசின் இருள், பாவ இருள், அக்கிரமத்தின் இருள் மூடி தேசத்தை ஜனங்களை கலங்க பண்ணினாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்திற்கு செவி சாய்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதித்து அவர்களுடைய வாழ்வு அந்த இருள் பற்றி கொள்ளாதபடி, அவர்கள் தேசத்தை மூடியிருக்கிற இருள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை பற்றி கொள்ளாதபடி கர்த்தர் மகிமையாய் அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதை தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், இந்த இருள் நிறைந்த தேசம்தான் உலகத்தோடு உலகமாக அதற்கொத்த வேஷம் தரித்து நம்முடைய நாட்களை வீணாக்கி விடாதபடி தேசத்திலே அந்தகாரமும் இருளும் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்திலே தெய்வ பயத்தோடும் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கீழ்ப்படிதலோடும் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்வதோடும் தேவனுடைய இரக்கத்தினால் நிறைந்து தேசத்தை மூடியிருக்கிற இருள் நம்முடைய வாழ்வை மூடி நாசமான ஒரு ஜீவிதத்திற்கு நேராய் கொண்டு சென்று விடாதபடி, வழியறியாதபடி, திக்கற்றவர்களாய் தவிக்க விடாதபடி நம்முடைய தேவனுடைய நாமத்தின் மேல் நம்மேல் பிரகாசித்திருக்கிற அந்த ஜீவ ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நாம் பாதுகாத்து நடப்போம். லூக்காவிலே வாசிக்கிறோம், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு இருள் நிறைந்த தேசம்தான். அதிலே நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் தம்முடைய ஒளியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பிரகாசிப்போம், மேலும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை எந்த இருளும் நம்முடைய வாழ்வையை பற்றி கொள்ளாதபடி மேலும் மேலும் பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தந்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தத்தின் நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்தை, அந்த உலகத்தை பலவிதமான இருள்கள் சூழ்ந்து கொண்டு கலங்கடித்து கொண்டிருக்கிறது. கலக்கத்தோடும் பயத்தோடும் திகிலோடும் வாழ வேண்டிய கட்டாயத்தின் பேரில் மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற
தேவ பிள்ளைகள் மேல் ஒரு ஒளி பிரகாசித்திருக்கிறது. தேசத்தின் இருள், அந்தகாரத்தின் இருள், பாவ இருள் பற்றி கொள்ளாதபடிக்கு அந்த ஆண்டவரை பயங்கரங்களில் இருந்து பாதுகாக்கிற அந்த வெளிச்ச பிரகாசத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களில் ஆண்டவர் பிரகாசிக்க செய்திருக்கிற அந்த வெளிச்சத்தை ஒருபோதும் நஷ்டப்படுத்தி விடாதபடி, முன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அனுதினமும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் வேத வசனத்தை வாசித்து அவைகளுக்கு கீழ்ப்படிதலோடும் ஆண்டவரே தேவனை ஆராதித்து பரிசுத்தமாய் உயர்த்துகிற அந்த மகிமையின் அனுபவத்தோடும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வெளிச்சத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் வெளிச்சம் ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் சுற்றிலும் இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்க அதை பயன்படுத்துவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நீ நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.